2 குழந்தைங்களுக்கு பாதி பாதி மிட்டாயை பிரிச்சு கொடுத்த கணக்கா மோடி என்ன பண்ணாரு, 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சாரு. இங்க இருந்த ஆளுநர் என்ன பண்ணாரு, 2 பேரையும் கையை தூக்கி கை குலுக்க வச்சு ஒத்துமை காட்டி உன் பேச்சு பழம் உன் பேச்சு பழம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் துணை முதல்வராக ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஒருங்கிணைப்பாளர்லயும் அப்படி 2 பேரும் இருக்காங்க. ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி ரெட்டை குதிரை சவாரியா செஞ்சிட்டு இருந்தாங்க இபிஎஸும் ஓபிஎஸும். இதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த அமாவாசை சத்யராஜ் அமாவாசை உட்காருவார்ல அமைதி படையில, இப்படி ஓரத்தில் உட்காந்து அப்படி இப்படின்னு, இதே போல இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கட்டுக்குள்ளார ஏடிஎம்கே மொத்தத்தையும் கொண்டு வந்தாரு. அதற்கப்புறம் இவரை தூக்கி கடாசுறாரு. இவரை தூக்கி கடாசுனோன்னா உரிமை மீட்பு குழு போராட்டம் அப்படின்னு ஒரு உரிமை மீட்பு குழுன்னு வச்சுக்கிட்டு அதிமுக எனக்கு தான் அப்படின்னாரு. இது எல்லாம் நடந்துகிட்டே இருந்த கதை 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அதுதான் கதை ஓபிஎஸ்க்கு. ஆனால் இந்த